ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒய்கே கேமிங்கில் என்ன பார்க்க போகிறோம்? அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளோட மேனேஜர் சொல்லியிருந்தாப்புல. இங்கே நம்மளோட தளபதியோட கார் 2 வந்திருக்கான். அதை போய் தான் நம்ம இன்னைக்கு திருடிட்டு வர போகிறோம். அப்போ மொத்தம் 2 கார் நீங்கள் ஸ்டீலிங் பண்ண போகிறோம்? எஸ். இல்லை, நம்ம அதில் ஒரு கார் அவங்க கேட்டிருந்தான். ஒயிட் கலர் கார் மேனேஜர் கேட்டிருந்தார். அவருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம இன்னொரு கார் இருக்கிற ஒரு லொக்கேஷன் நம்மளுக்கு சொல்லுவாராம். குயிக்காக நம்ம போகலாம். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்துடலாங்க. குயிக்காக போயிட்டு குளிச்சுட்டு நம்ம போய் கார் எடுக்கிறோம், தட்டுறோம், தூரம் தெரிக்க விடுறோம். ஓகேவா? ஏறு மேலே ஏறு இருங்க. குயிக்காக நான் ட்ரெஸ் மாட்டு வந்துடுறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்? இந்த பிளாக் ஊட்டி தான் போட்டிருக்கோம். இந்த பின்னாடி ஒரு லோகோ இருக்குது. இந்த கார் எடுத்து கிளம்பலாமா? இது அதே ஃபைல் தான், அதனால தான் போகலாங்க அந்த இடத்துக்கு. அதேமாதிரி நிறைய போலீஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது சரி கைஸ், குயிக்காக போகலாம். இன்னும் நம்ம ஒய்கே கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது நியூ சப்ஸ்கிரைபர் வரணும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. குயிக்காக போகலாம் கைஸ். என்னடா இது இவ்வளோ போலீஸா? என்னடா ஒரு காருக்கு இவ்வளோ போலீஸா? இது இந்தியா அப்படின்ற தளபதி ரொம்பவே ஒரு ஃபேமஸான, இப்போ தான் கட்சி உள்ள நுழையிறாரு. அதனால் இவ்வளோ போலீஸ் வந்திருக்கு கைஸ். உங்களுக்கும் டிவிகே கட்சி பிடிக்கும்னா கமெண்டில் போயிட்டு ஆட்சியை போட்டுருங்க. எனக்கும் பிடிக்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் தான் பிடிக்கும். இதில் கார் வந்தால் விட்டுருவோமா? கண்டிப்பாக எடுப்போம். ஐ திங்க் என்ன கார் இருக்கும்? முக்கியமான கார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்காலம் உள்ளே வந்தாச்சு. எகிரி குச்சி உள்ள வந்தாச்சு. ஐ திங்க் இன்னும் ஒரு ஆளை சுட்டாலே போதும்னு நினைக்கிறேன். மிச்சவங்களாம் பொதுமக்கள் கைஸ், நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க 2 பேருமே ஓட்டுறாங்க கைஸ். குயிக்காக நம்ம போயிட்டு வண்டி எடுக்கலாம். அதேமாதிரி என்ன வண்டினும் தெரியல. கீஸ் ஒரு 20 கட்சிச்சின்னு நினைக்கிறேன். அதே கீஸான்னு தெரியல, இல்லை வேறு என்ன கீயான்னு தெரியல. குயிக்காக போகலாங்க. எனக்குன்னு கண்ணுக்கு ஒரு இதுவும் தெரியல மாதிரி கார். போலீஸ் கார் தான் ஐ திங்க் போலீஸ் காராகவே இருக்குமா? தளபதி கார் எப்படி போலீஸ் கார் இருக்கும்? ஒரு 4 போலீஸ் கார் அப்படிதான் அதுவும் இருக்குது. இது போர்ச் தானே, போர்ச் வண்டி தான் பேசிட்டு அதுவும் இருக்கு பாரு. எல்லோ கலர் கோல்டன் ரோல்ஸ் ராய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டி எடுத்து போய் வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு மேனேஜர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிற கார் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. இந்த கேமில் ரோல்ஸ் ராய்ஸ் என்னால் சுத்தமாக நம்மள எனக்கு எனக்கும் இவனுக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டாக ரோல்ஸ் ராய்ஸ் இடிக்காமல் போகணும். கண்டிப்பாக இடிச்சு தான் ஆகணும் அந்த சந்தில். ஏன்னா அவ்வளோ போலீஸ் கார் லைனாக நிற்குது. அங்கே பிளாக் வச்சுட்டானுங்க அப்படியே டேமேஜ் எதுவும் இல்லை. போகலாம் டேமேஜ் இல்லாமல் கார் எடுத்துகிட்டு போய் விட்டா போதும். போய் ரைட்டில் போகலாம். சரி, நம்ம சீக்கிரமாக இப்போ வீட்டுக்கு போனோமா? வீட்டுக்கு போய் விடலாமா? போலீஸ் கார் வேறு கொடுத்துருக்காங்களே. சரி, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். வீட்டில் விட்டா போலீஸ் கார் வருமா? போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, பார்க்கிங் பண்ணி பாரு. ரைட் பேக். இல்லைடா இல்லை. ஐயோ, போலீஸ் கார் விட்டா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டுண்டா. நீங்கள் வந்தாருண்ணா இவன் தான் திருடிக்கிறாங்க. நல்ல வேலை எவனும் பார்க்கல. சரி, இப்போ போலீஸ் கார் போக வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்ட் அடிக்க போகிறோம் இந்த கார் வச்சு. ஜஸ்ட் ஓகே. போலீஸ் கார் போயிடுச்சுடா. போலீஸ் கார் போயிடுச்சுடே. நம்மளோட டிஃபெண்டர் டோ தான் இருக்குது. அது கேம் ரீஸ்டார்ட் பண்ணாமல் நம்மளோட ஓன் கார் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஆடி கார் போயிட்டுருக்கு. நம்ம தெரியல நல்லதான் நிறைய கார் போகுது. அதேமாதிரி நிறைய அப்படியே திறந்து விட்டுட்ருக்காங்க இந்த கேமில். ஆனால் எல்லாமே சொல்கிறாங்களே தவிர்த்து அது வருமானம் தெரிய மாட்டேங்குது. கார் போய் பல்ட்டி லேண்டிங் முன்னாடி. ஏன்னா அது நம்மளுக்கு கிடையாது, மேனேஜர் தான். நம்ம கொடுத்துட்டுனா அவர் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன். முன்னாடி பேனல் மட்டும் கொஞ்சம் டல்லாக வச்சு அது மட்டும் அவங்க நிறைய பேர் டச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேட்ச் ஒர்க் பண்ணிடல. அதெல்லாம் அடுத்த கார் அங்கேயே தான் இருக்குது. நம்ம குயிக்காக அங்கே போயிட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போனோம். ஓடு அச்சுமேல ஓடு. அதே மாதிரி இந்த உட்டி நல்லா தான் இருக்குது. பின்னாடி ஏதோ லோகோ போட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு நம்மளோட. அதுலேயே 2 கீஸ் இருந்துச்சு போல. நம்மளால் அதனால எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே ஓப்பன் டைப் தான் அது. ஆமாம், வேறு மாதிரி கோல்டு. ஆனால் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். GTA 5லேயே பார்த்துருக்கேன் நான். தளபதி ரோல்ஸ் ராய்ஸ் தான் வச்சுருப்பாரு. அதனால நம்ம ஊரில் கூட வராதுடா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்டீரியல் வர மாதிரி செஞ்சு விட்டுறாங்க. வெளியிருந்து பார்த்தா அந்த லுக்கு வேறு லெவலுக்கு பிளாக் வித் கோல்டு. சரி, போகலாம். வெளியே போகலாமா? இதுவோ டேமேஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போவோம். சவுண்டு கேட்குது. வர மாதிரி சவுண்டு சூப்பராக இருக்குது.
போகலாம். சரி வாங்க போகலாம். சரி கைஸ், இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எடுத்துடலாம் நீங்கள். ஆனால் அவன் ஏன் எனக்கு ஒரே டவுட்டு, அவன் ஏன் இந்த கார் கேட்காம ஒயிட் கலர் கார் கேட்டான். இங்கே வந்து 2 கார் காணாமல் போயிட்டு சரி நம்மளுக்கு தான் லாபம், டேமேஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது. நம்மளோட கார் இன்னும் இங்கே தான் இருக்குது. போகலாங்க. அது அந்த மேனேஜர் நம்மள வேணா மாட்டிக்கிட்டு விட்டுற மாட்டானே தெரியலையே. அதான் அவன் ஒயிட் கலர் கார் மட்டும் கேட்டிருக்காங்க. குயிக்காக போகலாங்க. அடுத்த காரில் லொக்கேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காரை கொடுக்க போகிறோம். அடுத்த கார் லொக்கேஷன் பீச் ஆண்டு எங்கேயோ இருக்குன்னு சொன்னார். பார்க்கலாம், அதையும் போய் பார்க்கலாம். சரி இப்போ இங்கேருந்து என்ன கார் எடுத்துகிட்டு எனக்கு என்னமோ வந்து இப்போது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வருது, என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க. ஒரு கார் எடுத்து போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேலஞ்ச் வீடியோலாம் கூட போட்டுட்ருக்கோம். அடுத்து உங்கள் சேலஞ்சுமே ஒரு வீடியோவை மேக் பண்ணுவோம். அதை போய் கமெண்டில் போய்ட்டு என்ன சேலஞ்ச் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய வியூஸ் போகுது. ஃபுல் வீடியோ யாருமே பார்க்கவே மாட்டீங்க. அதனால் ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாங்கள் எஃபெக்ட்ஸ் போட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். வர மாதிரி ஒன்றும் இல்லை. டேமேஜ் யாருக்காரா இருந்தாலும் நம்ம கார் இது. இதோ இந்த ஷோரூமில் தான் நம்ம மேனேஜர் சொல்லியிருந்தாப்புல. மேனேஜர் ஓனர் யார் என்னன்னா இதெல்லாம் கண்டுக்கூடாது. இது ஒன்லி கிளிச். இதில் நம்ம ஆக்சிடென்ட்டு. சரி விடுங்க. சரி இப்போ அடுத்த கார் லொக்கேஷன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் பீச் ஆண்ட சொன்னார். எங்கே இருக்குது தேடிக்கிட்டே இருக்காங்க. அது அங்கே எல்லோ கலரில் ஜொலிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். அது ஆரஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன கலர்? பக்கத்தில் போட்டாங்க. பக்கத்தில் போக அங்கே நின்றுலாம். அங்கே 2 பேர் இருக்கானுங்க கைஸ். அதனால தான் இந்த சைடு திரும்பி இருக்கேன். கண் எடுத்து சுடலாம். பார்த்து கார்மல்ல அவ்வளோதான் ஓட ஆரம்பிச்சிட்டான் இவன். அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஒரு ஆள் தான் அவ்வளோதான் செத்துட்டான் இவனு. என்னடா இது லம்போகினி யூரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக விட்டுருந்தாங்க. ஓடிட்டுருக்காரு. ரொம்ப போலீஸில் வாண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எனக்கு ரொம்ப இன்டீரியல் சூப்பராக செஞ்சுருக்காங்க. வர்ற மாதிரி இருக்குது இன்டீரியரு. அந்த இடத்துல லம்போகினி யூரஸோட ஃபோட்டோவும் இருக்குது. இந்த கிலோமீட்டர் இருக்குது. இன்டீரியல் வர மாதிரி செஞ்சுக்கிறாங்க. கிராஷ் பண்ணாதீங்க. கிராஷ் பண்ணால் உங்களுக்கு கேலி எழுதி. இப்போதைக்கு இந்த கார் வந்து நம்ம சொந்தமாகல. அதனால் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு காசு வந்து போகாது. அப்போலாம் செஞ்சு விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஃபஸ்ட் பர்சன் இதில் ஓட்டலாம்னு நினச்சேன். ஆனால் போலீஸ்காரங்க பண்ணா அப்படின்னு ஓட்டிடுறாங்க. யாராவது புதுசாக வீடியோ பாருங்கன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏன் இது வந்து பெட்ரோல் நான் வந்து போடலாம் அப்படின்னா, இது வந்து வேறு ஒரு ஃபைல் அப்படின்றதுனால இதில் பெட்ரோல் மோடு இல்லை. ஸ்டீலிங் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டீலிங் இருக்குதுண்ணா. அதனால நம்ம இந்த ஒரு சாதா ஃபைலில் பண்ணோம். இதுக்கப்புறம் கைஸ் இப்போ போலீஸ் ஸ்டேஷனும் போல் அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. நம்மளோட இந்த ஹோட்டல் இருக்குல்ல கைஸ், அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தங்குற ஹோட்டலாகவும் சாப்பிட்ற ஹோட்டலாகவும் 5 ஸ்டார் ஹோட்டலாகலாம் மாறப்போகுது. அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணலாம் கைஸ். கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணுவோம். சரி இப்போ வந்து வாண்டட் லெவல் போயிடுச்சு. வாங்க நம்ம வந்து இப்போ எத்தனை போய் பார்க்கிங்கில் பட்டிலாம். ரைட் ஓகே. இந்த வண்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ உங்கள் டே நல்லா போய்ட்டுருந்தாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு நல்லா போகுது. கேஸ் போனாலும் 3 கார் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணிட்டோம். அது வந்து திருப்பி ஏன்னா அது வந்து கேம் சேவ் பண்ணி போட்டுக்கிறேன். குயிக்கிழமை ஏங்க அந்த 2 காரையும் ஏற்றுன்னு வந்து விட்டுறது. அவ்வளோதான் 2 கார் 3 கார் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஒயிட்டு, பிங்க், ஆரஞ்ச், பிங்க்னு கோல்டன் கலர் அண்ட் ஆரஞ்சு சூப்பராக தான் இருக்குது 3 கார். ஸோ இன்டீரியல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த காரோட இன்டீரியல் பிளாக் சீட் வர மாதிரி செஞ்சுக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, உள்ள ஒரு பிளாக் கலர் வியூ சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்தோன்னா ஒரு கோல்டன் உள்ள லெதர் கட்டை செஞ்சுருக்காங்க. ஆனால் இது இன்டீரியல் அவங்க நல்லா இல்லை லெதர். ஸோ இது வந்தோம்னா சரி ஓகே லெதர் ப்ளஸ் பிளாக் கலர் ஓகே நல்லாயிருக்கு. வெளியே உள்ள பிளாக்கு. என்ன கைஸ் ஆச்சு? ஐயோ
நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மேனேஜர் வந்து நம்மளை வந்து மாட்டி விட்டுருக்கலாப்புல. அவர் கார் மட்டும் போர்ச் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அப்பயே நினச்சிருக்கணும் கைஸ். குயிக்காக நம்ம இந்த பிஸ்தலை தீவிர போட்டுடலாம். நம்ம இந்த பிஸ்தல் மட்டும் ஒழிச்சு வச்சுருக்கோம். சுடு 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 களி களி களி. அவ்வளோதான், இவரையும் களி பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இங்கே எவ்வளோனா ஒரு ஆளை சுடுவோம். ஐ மீன் இப்போ வந்து நம்ம மேனேஜர் வந்து நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கார் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம 2 காரையும் மாட்டி விட்டான். அப்பயே நினச்சலாம் கைஸ், அவன் இந்த கோல்டன் ரோட்ஸ் கேட்காம இதை மட்டும் கேட்டான்னு அப்பயே ரொம்ப நினச்சிருவேன் நான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 காரை எடுத்து போய் நம்ம வீட்டில் வீட்டுக்கு போகிறோம். அது முன்னாடி இப்போ போலீஸ் கேஸ் போனோம். என்ன பண்ண இல்லை கைஸ், கீஸ் இல்லை, அதனால் உள்ளே போய் நம்ம கீஸ் எடுத்துகிட்டு வரணும். மேலே இருக்குமா கீஸு? கீழே தான் இருக்கும். இங்கே ஏதோ டேபிள் ஆண்டு இருக்குது கைஸ். எடுத்துட்டாச்சு, குயிக்காக போகலாம். ஓகே, நம்ம இப்போ தான் டே நல்லா போகுதுன்னு சொன்னோம். அதுக்குள்ளே டேயில் ஒரு பிளாக் பாயிண்ட், ஒரு பிளாக் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க இப்போது சரி ஆனால் இப்போ கால் எடுத்துகிட்டு போய் போவோம். இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட் பர்சன் வியூலே ஓட்டலாமா, அதேமாதிரி போகலாமா வரலாமான்னு இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படி அதுக்குள்ளே என்னடா அதை வந்து நம்ம ரியல் லைஃப் மோட் அந்த எபிசோடில் வந்து அதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம். அதே மாதிரி இது என்ன கான்செப்டில் போயிட்டு இருக்குது பாருங்களேன். 2 தடவை ஒரே காரியம் ஸ்டீலிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த போலீஸ்காரங்களும் ஒரு வாட்டி ஸ்டீலிங் பண்ணோம், ஒரு வாட்டி நம்ம எடுத்தாங்க, நம்மள வந்து தூக்கிட்டு இப்போ டேமேஜ் கிராஷ். ஓ சரி ஓகே ஓகே, நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கிராஷ். சரி பேக் பின்னாடி வா. வண்டி நான் லாக் ஆகிடுச்சா போயிட்டு தெரியலையே கைஸ். குயிக்காக பின்னாடி பிளாக் ஆகிட்டுக்குது. ஓ இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? நான் வெளியே வந்துட்டு குயிக்காக வேறு எதனா பண்ணி தான் ஆகணும் போல். குயிக்காக இருங்க கைஸ், நான் வெளியே போய். சரி இப்போ நம்ம போய் பேக் அவுட் எடுத்துனாச்சு. போலீஸ் கேஸும் போயிடுச்சு. அவங்க என்ன பார்த்தீங்களா, கலவரமே நடந்திருக்காங்க. நம்ம கட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ எடுத்துன்னு போய் இந்த ஹவுஸில் வந்து நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் பார்க்கிங் போட்டுடலாம். இந்த காரு இங்கே ஒரு 2 இது போயிட்டுருக்கு. ரேஞ்ச் ரோவர் பாருங்க. கண்ட்ரோல் நம்மகிட்ட சுத்தமாக இல்லை இந்த கார். இது இந்த கார் கண்ட்ரோல் சுத்தமாக இல்லை. இந்த கேமே கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு கிடையாது. இந்த கார்லாம் வர்ற மாதிரி இருக்கும் ஜிடிஎஃப் எல்லாம். சரி அதை விடு. இப்போ இதை பார்ப்போம். பின்னாடி பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல நின்னா தானே நம்மளை மாட்டி விடுவான் அவன். இப்போ பின்னாடி நின்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளான் இருக்குது. அவன் இடத்துல ஒரு BMW கார் வரலாம். அதையும் நம்ம போயிட்டு திருடின்னு வர போகிறோம். நம்மளுக்கான ஆப்போக்கிறான் அவன் கேலி கைஸ். இப்போ கர்மா அவனுக்கு திருப்பி பண்ண போகுது. இப்போ நம்ம இந்த கார் எடுத்து போய் நம்மளோட ஹவுஸில் பார்க்கிங் பண்ணுறோம். நம்மளே ஒரு திருட்டு பையன், நம்ம அவனை பழி வாங்கினது ரொம்ப தப்பு. ஆனால் அவனே நம்மளுக்கு கூட்டி கொடுத்து இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலில் புதுசாக யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சு. ஏற்கனவே நம்ம லைஃப் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் போயிட்டுருக்கு, அதையும் போய் பாருங்கள். அதில் 4 to 5 வீடியோஸ் போயிட்டுருக்கோம், அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி சேலஞ்ச் எல்லாமே நம்ம பண்ணுறோம். போய் கமெண்டில் போய் என்ன சேலஞ்ச் சொன்னீங்கன்னா அடுத்த ஷார்ட்ஸாக வந்து உங்கள் சேலஞ்சே நாங்கள் மேட் பண்ணி போடுவோம். அதான் கைஸ், முன்னாடியே சொன்னது தான் கைஸ். ஷார்ட்ஸுக்கு தான் நிறைய வியூஸ் போகுது. ஃபுல் வீடியோக்கு வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணாலே தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கைஸ். சரி இப்போ அடுத்தது என்ன, நம்ம ஷோரூம் தானே போகிறோம். ஆமாம், இப்போ நம்ம போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அவளோட ஷோரூம் போய் அவனை கதையோடு முடிக்கிறோம். அவனை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க கைஸ். ஏன்னா அந்த கார் கார் வந்து BMW காரு செம்மையாக இருக்கும். அந்த கார் ஒயிட் பிளாக் தான் நினைக்கிறேன். என்ன கலர் அது காரு தெரியலையே. போனால் தானே இம்போர்ட் பண்ணி வந்துருக்கு. அதுவும் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. அதை பார்க்க அது எடுக்க சொல்ல போய் தான் நம்மளை வந்து மாட்டி விட்ருக்காங்க. அவனை அந்த காரை பார்க்க சொல்ல போய் தான் நம்மளை போர்ச் பார்த்து அந்த கார் திருன்னு வர சொல்லி ரோல்ஸ் ரைஸை நம்மளை எடுக்க விட்டு அதையும் மாட்டி விட்டு போலீஸ் கேஸில் மாட்டி விட்டுட்டாங்க கைஸ். சரி, வச்சு பழி வாங்கணும். இப்போ ஷோரூம் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது ஷோரூம்? எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சுது. அவன் வந்து ஒரு டீலர்ஷிப் மாதிரி ஓப்பன் பண்ணுறான் அவனோட கடையிலேயே. அந்த எல்லா காரையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாங்க. திருடி எடுத்துகிட்டு வருவோம். நம்மளை பழி வாங்கினால அவனை ரொம்ப ரொம்ப சேர்த்து வச்சு பழி வாங்க. ஸ்பீக்கர் நம்ம போகலாம். ஐ திங்க் பெரிய ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான். எங்கடா அப்படி போகணும்னு நினைக்கிறேன்டா ஷோரூமுக்கு. ரோடு வழியாக போனால் நம்மளுக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த சைடு போகிறோம்.
இதோட இன்டெல் வீடு பார்க்கலாம். எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப சவுண்டு இருக்குது, சூப்பராக பிடிக்கும் கைஸ். ஏன்னா இது வந்துட்டு சவுண்டு வர்ற மாதிரி இருக்கும், நீங்களே கேட்டாலும் சூப்பராக இருக்கும். இது இந்த கேமில் கொடுத்த சவுண்டே வர மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே சரி, உள்ளே இருக்கா பாரு காரு. உள்ளே இருக்குமா வெளியா சுற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ வரேன் கைஸ், அவ்வளோதான். குயிக்காக உள்ளே போயிட்டு காரு இதோ இருக்குது நம்மளோட கார். என்னடா மேனேஜர் செத்து கிடக்குறான், இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவனை அப்படியே எடுத்துக்கலாம். குயிக்காக போகலாம். அங்கே வாண்டர் லெவலில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஏன் ப்ரோ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். வர மாதிரி இந்த வண்டி சூப்பராக இருக்குல்ல கைஸ். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக், அதே முன்னாடி பாருங்க கைஸ், அந்த அப்படியே டைகர் முகம் மாதிரி இருக்குது அந்த ஹெட்லைட்டு. போகலாம் கைஸ், இந்த சந்து வழியாக ஒரு இப்போ அடுத்து நம்ம போலீஸ் கேஸ் போயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கிங் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இப்போது ஆஃப் ரோடில் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த வண்டி இது நம்ம பேரில் வரல, அதனால் வந்துட்டு ரோடு தாண்டி போனாலும் நம்ம மேலே ஃபைன் விடாது, அதாவது மேனேஜருக்கு தான் ஃபைன் விடும். சரி, நம்மளும் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கணும். இந்த காரை நம்ம பேருக்கு மாற்றுறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்பயே பேர் மாற்றினா கண்டுபிடிச்சிடுவாங்க கைஸ். அதே மாதிரி தளபதி நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு தளபதி பிடிக்கும்னா கமெண்டில் போயிட்டு ஐ லவ் தளபதி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓகே கேமிங் சேனலை புதுசாக பார்க்குறவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதோட இன்டர்வியூ நான் பார்க்கவே வந்துட்டேன் கைஸ், அதனால் நம்ம கண்டிப்பாக இதோட இன்டர்வியூ பார்க்கணும், நல்லாயிருக்கும். எங்கள் இன்டர்வியூ பார்க்க சூப்பராக பிடிச்சிக்கிது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குயிக்காக மறுங்க, அவ்வளோதான். இன்டர்வியூ பார்க்கலாம் கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு லம்போகினி வீடியோஸ் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப இன்ஜின்லாம் தெரிஞ்சுட்டா வர்ற மாதிரி இருக்குது பாருங்களேன், கீர்லாம் வச்சு வர்ற மாதிரி செஞ்சுக்கிறாங்க கைஸ். அடுத்து இதுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா. லெதர் இது மாதிரி லுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓல்டு இஸ் கோல்டு. இது பார்க்கலாம் கைஸ். Goodbye.